டேய் சிங்கம் மாமா என் கையில தனராக கோடு வரைஞ்ச மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியுதுடா. மாமா கையில இருக்கிற கோட்டுக்கும் நம்ம தலையெழுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க மாமா. 3 கோடி அட்வான்ஸ் கொடுத்துட்டு 10 கோடி லாபம் பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு லேண்ட் அமைஞ்சிருக்கு மாமா. உண்மைதான். அப்புறம் மாமா ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னது அது அது ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட். அந்த தண்டராஜோட உனக்கு தான் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்கு. மாமா உனக்கு கை ஜோசியம் பார்க்க தெரியுமா? என்னடா நீ அவ்வளவு பெரிய லேண்ட பார்த்துட்டு ஜாதகம் சொல்ற நமக்கு கைய பார்த்து ஜாதகம் சொல்றதா பெருசு. அப்படியா? இந்த கையை விட சின்னது என் தலையில ஒண்ணு இருக்கும், அதை பார்த்து சொல்றியா மாமா? கண்ணால ஒரு பார்வை பார்த்தா போதும் கல்லு மாதிரி சொல்லிடுவேன். அதற்கிட்ட தள்ள இருக்கிற ஐட்டம் என்ன? என் நாக்கு. அதுக்காக உன் நாக்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஓ அப்ப பார்க்காம சொல்லுவியா? சொல்லுமாமா. உன் குரங்கு மனசு கல்லுக்கு ஆசைப்படுதுடா. ஐயோ மாமா, என் ஜாதகத்தையே பார்க்காம புட்டு வைக்கிறியே மாமா. அப்படியே வண்டி அந்த சைடு பக்கம் திருப்பினா என் நாக்க கொஞ்சம் நினைச்சுப்பேன். என் ஆசையெல்லாம் தீர்ந்து போயிடும். இப்ப வேணாம், மீதி 2 கோடியை கொடுத்ததுக்கு அப்புறம் போலாம். மாமா நீ அந்த சைட்டு கால் வச்சிருந்தாலும் அந்த சைட் உனக்கு சொந்தமாயிடுச்சு. நான் அந்த மரத்து கீழே குடிச்சிருந்தாலும் அந்த மரம் எனக்கு சொந்தமாயிடுச்சு. எதுவும் பேசாத மாமா, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வா. அது இல்லடா, நான் என்ன மாமா நீ ஒரு வார்த்தை பேசாத, இது அன்பு கட்டல. அவ்வளவுதானா? ஆமா சரி விடு. சீக்கிரம் இறங்கு மாமா. மாமா இங்க இருந்த கேட்டங்கடா காணோம். தெரியலையே மாமா. இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தானே, அவனையும் காணுமே. டேய் இங்க ஒரு செட்டு கூட இருந்துச்சுல? ஆமா மாமா. அது கூட இங்க இல்ல மாமா. டேய் நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? மாமா கரெக்டா தான் மாமா வந்திருக்கோம். அங்க பாரு, அதே 20 கிலோமீட்டர். என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே இல்லையே மாமா. மாமா அங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போர்டு இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமா அது போய் பாக்குறது. இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அவசியமா இல்லையான்னு. இங்க வா மாமா. என்னடா? நீயே பாரு. This site belongs to the government of Telangana. No trespassers will be punished. பாத்தியா, இது கவர்மெண்டோட இடமா. இங்க சுத்துனா உள்ள தூக்கி போட்டுருவாங்களா நம்மள. இது கவர்மெண்ட் சைட்டா? ஐயோ எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சுடா. புடி போச்சுடா. இப்ப என்னடா பண்றடா? இப்ப உடனே நம்ம சக்கரவர்த்தி வீட்டுக்கு போயணும். வாடா மாமா. அங்க இல்ல, இங்க இப்படி போணும். வா போலாம். வா. ஐயோ டேய் என்னடா இங்க யாரையும் காணோம்? ஐயோ மாமா இங்க இருந்த போர்டையும் காணும் மாமா. இங்கேயும் போர்டு இல்ல, அங்கேயும் போர்டு இல்ல. என்னடா நடக்குதுங்க? உள்ள யாராவது இருக்காங்களா பாக்கலாமா? போலாம் மாமா. ஐயோ மொட்டை மாமா, அந்த கேட்டுல இந்த கேட்டு. சாப்பிடவன ஆள் இல்ல. ஆமா இல்ல. இல்ல, அதுவும் இல்ல. யாருமே இல்லடா. இல்லையே மாமா. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. அப்ப 3 முடிஞ்சு போச்சு. நம்ம கொடுத்த 3. எங்க யாராவது இருக்கீங்களா? மாமா தம்பி, இது டாக்டர் தண்டராஜ் சக்கரவர்த்தி வீடு தானே? இல்லங்க, இது ஷூட்டிங் எடுப்பாங்க. தம்பி இங்க வெளியே டாக்டர் தண்டராஜ் சக்கரவர்த்தின்னு போர்டு இருக்கணுமே. யாரு ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான போர்டை அவங்க வச்சுப்பாங்க. சரி, நாங்க இங்க வந்தப்ப நீ இருந்தல்ல? நீங்க எப்ப வந்தீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அது சரி, நீங்க என்ன ப்ரொடியூசரா இல்ல லொகேஷன் பார்க்க வந்த டைரக்டரா? ரெட் இல்லையா, ரியல் எஸ்டேட் வியாபாரம். அப்படியா? சரி, இந்த வீடு ஷூட்டிங் யாரு கொடுத்தீங்க? ஒரு நிமிஷங்க, ரெஜிஸ்டர் சீக்கிரம் இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிறபடி ப்ரொடியூசர் பேர் டாக்டர் தண்டராஜ் சக்கரவர்த்தி. 282 by 76 by by 24A near Botanical Garden, West Cross Road. மாமா அது நம்ம சைட் அட்ரஸ் மாமா. இதுக்கு அப்புறம் நம்ம சைட் இல்லடா. பேனர் நேம் கோவிந்தா கோபாலா ஃப்ளீ. முதல்ல அந்த கருமத்தை அப்படி தூக்கி போடுமாமா. போட்டுடா ஏமாந்து போனதுக்கான சிச்சுவேஷன் சாக்கு. தண்டராஜ் சக்கரவர்த்தி மாமா தண்டத்தை தூக்கிட்டு போயிட்டா மாமா. வா பாத்து மாமா.
போடு. டேய் சார் நான் வாக்கிங்கு, நீ ஸ்லோவா ஃபாலோயிங். ஓகே சார். டேய் மாப்ள, மாமா 3 கோடியும் போச்சு இல்ல? ஆமா மாமா போயிடுச்சு. இப்போ வந்து சொல்றா ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் சொன்னல. உனக்கு புரியும்னு சொன்ன அன்னைக்கு கேட்டல, உனக்கு புரியுதான்னு. அதுக்கு நீ என்னமோ பால் தயிரான மாதிரி, தயிர் வெண்ணெயான மாதிரி, வெண்ணெய் நெய்யான மாதிரி அப்படியே அந்த பேச்சு பேசுன. சொன்னதா வாங்குறதுக்கு முன்னாடி 5 கோடி ப்ராஃபிட் வந்தா யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்துச்சா? எங்க வந்துச்சு? அதான் போச்சு. டாக்டர் தண்டோ சக்கரவர்த்தி 3 கோடி எந்த கணக்குல எழுதுறா? உன் சொந்த கணக்குல எழுது மாமா. உன் கள்ளு கணக்குல எழுதுவா? கள்ளுன்னு ஓடி போய் குடிச்சல்ல. எழுது. நம்ம ஸ்டாஃப் எல்லாம் அதை பார்த்து எனக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி புட்டு வைக்கிறேன். புட்டு வேணாண்டா மாப்பிள்ள. இந்த விஷயம் 10 பேருக்கு தெரிஞ்சா இவனுக்கு விக்கிறதுக்கு தான் தெரியும், வாங்குறதுக்கு தெரியாதுன்னு 10 பேர் 10 விதமா பேசுவாங்க. நடந்து போச்சு. நீ எதுவும் சொல்லாத, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்மளை சரி பண்ணிக்கலாம். இந்த டீல் எனக்கு ஓகே. நான் எங்காவது வாயை தவறி சொல்றதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ உடனே சத்தமா சைலன்ஸ்னு சொல்லு. நான் உடனே சுதாரிச்சுக்கிறேன்டா. நீயும் எங்காவது டங் ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன். நீ சுதாரிச்சு. இந்த ஐடியா பயங்கரமா இருக்கு மாமா. ஏமாந்ததுக்கு அப்புறம் தான்டா புத்தி வரும். ஆமா மாமா, முடி போனதுக்கு அப்புறம் தான் சீப்பு ஞாபகம் வரும். சும்மா உனக்கு புரியணும்னு சொன்னேன். கவர்மெண்ட் சைட்டுன்னா சந்திரமண்டலத்தில் இடம் வாங்குற மாதிரி அங்கேயே போக முடியாது, எங்கேயும் வாங்க முடியாது. ஆமா மாமா. வா. சகுந்தலா, ஆசினி, வாங்க வாங்க வாங்க. என்னங்க? பொண்ணை கூட்டிட்டு போய் சீக்கிரமா ரெடி பண்ணு. இப்ப வர்றது சாதாரண சம்பந்தம் இல்ல, அமலாபுரம் சம்பந்தம். பாரம்பரியமான குடும்பம். அவங்க ஒண்ணு நம்மளை விட குறைஞ்சவங்க இல்ல, நம்மளை விட வசதியானவங்க. என்ன மாதிரியே 100 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு 4 ரைஸ் மில், 2 துணி கடை, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். ஒரே பையன். என்ன அப்படி பாக்குற? நீ பாக்குறதுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க வந்து உன்னை பாக்குறத தவிர. நானே அமலாபுரம் போய் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து அவங்க கிட்ட பேசி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் வர சொன்ன சம்பந்தம். பையன் சொக்க தங்கம். பிறந்தது அமலாபுரம், வளர்ந்தது அமலாபுரம். இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு பார்த்து செட் பண்ணிருக்கேன். போய் ரெடி பண்ணு.